இது என் குடும்பத்திற்கு எழுதும் கடிதம். நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. சில நாட்களாகவே என்னையே புரியாமல் நிறைய விஷயம் நடந்துருச்சு. சில நபரை பந்திப்போம், ஆனால் அவங்க தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகிறாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. என்னோடய நண்பன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ட்ரை பண்ணுடா, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். இது என் லைஃப்பை மாற்றுன்ட்டு அன்றைக்கி நான் நினைக்கவே இல்லை. ஒரு வாரம் லீவ் வருதுடா, ஊருக்கு போகலான்னு இருக்கேன். போயிட்டு முடிச்சுட்டு தான் லீவு முடிச்சுன்னா வர வேண்டியதான். ஒரு வாரம் லீவு தானே, பொங்கல் லீவ் முடிச்சுட்டு வரலாம். ஓகே ஓகே. நான் ஊருக்கு போகல, ஏன்னா போனால் செலவாகும். போயிட்டு போர் அடிச்சுட்டு உக்காந்துட்டு வர்றதுக்கு போகாமல் இங்கேயே உட்காந்து போயிடலாம். செலவாகும்னா வருஷத்தில் ஒரு வாரம் தான் லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி லாங் டேஸ் போயிட்டு வர வேண்டியதானே. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். ப்ரோ இல்லைங்க உங்ககிட்ட இல்லை ப்ரோ. நீங்கள் லோக்கலா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். இது உங்களுக்கு தேவையில்லாத இல்லை. நீ ஏன்டா அவட்ட மூஞ்ச காட்டுற? ஜி சொல்லுங்க ஜி. ப்ரோ பூஸ்டர் வாங்கிக்கிறீங்களா? அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கடையில் ஃப்ரீ இடம் வச்சுருவாரு. ஜி பூஸ்ட்டு ஜி பூஸ்ட்டு. இதுதான் தேவையில்லாத அதில் உட்கார வைக்கிறாருண்ணா. விட்றா, அவர்கிட்ட என்ன மூஞ்ச காமிச்சிட்டே இருக்கா? சரி நீங்கள் பாருங்கள். இதுக்குடா எக்ஸ்ட்ரா இதே சொல்ல வந்தார், அது ஒட்ட மூஞ்சி காமிச்சிருந்தா அப்புறம் ஜி ஒரு நிமிஷம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால். இது எதுக்கு தேவையில்லாத வேலை? கொடுத்துருந்தா அவரே போயிருப்பார்ல. ஏதோ கொடுத்துருக்காரு. வாங்குறீங்க. சரி விட்றா, ஒன்றுடா பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். ஏய் விட்றா, அவனா போச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும். இல்லடே தேவையில்லாத ஆளுங்கிட்ட வாங்கூட எத்தனை தடவை என்னன்னு பார்ப்போம்டா. விட்றா, இப்போ என்ன பார்த்துக்கலாம். டென்ஷன் ஆகுது எல்லாம். இப்போ வர்றது நம்ம ஊருக்கு புதுசு, ஊருக்கு போய் அவன் ஏதோ சொல்ல வந்தான், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்ன இருக்கு? டென்ஷனாக இருக்கு. என்ன தெரியல. டேய் அவன் சொல்லிட்டா சொல்லு. அவர் சொன்னார்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமா? தேவையில்லாத வேலை உனக்கு அதெல்லாம். என்ன தேவைடா, ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா என்னதானு. என்னமே பண்ணு. ஏய் வாடா பார்த்துக்கலாம். ஜி ஹலோ யாரு? ஜி இந்த டீ கடையில் கார்டு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள். ஜி இந்த பூஸ்ட் சொன்னீங்களே, ஏதாவது கிடைக்குமா? கடைக்கு உங்களுக்கு எப்போ வேணும்? இது வேணும், கொஞ்சம் கொடுத்தீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னன்னு. சரி அப்போது நான் கார்டு கொடுத்தல பால் கடையில். ஆமாம் வந்துடுறீங்களா? சரி ஜி, நான் வந்துட்டு கூப்பிட்றேன். ஆமாம் ஜி, நான் வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரி ப்ரோ. சரி ஜி வாங்க ஜி. ஜி வாங்க ஜி, கொடுத்துருங்க ஜி அவர்கிட்ட. வாங்க ஜி. சரி ஜி, திரும்ப ஏதாவது என்ன கூப்பிட்றேன் ஜி. ஓகே ஜி. ஏய் வைடா, நீ பார்த்துக்கலாம். நீ வாங்குறேன்ட்டு எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிற. வைடா நான் வந்துடுறேன், எதையும் வச்சு பார்த்துக்கலாம். நான் வச்சு என்னடா பண்ண போகிறேன்? ட்ரை பண்ணி பாரு, சும்மா எப்படி இருக்குண்ணே. அதுதான் பண்ணுறா கடைசியில். பார்த்துக்கலாம்டா பண்ணுறா. இந்த ஒரு பாக்கெட்டு தான் என் லைஃப்பையே மாற்ற போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியல. சாதாரணமாக ஒரு பாக்கெட்டு என்னென்ன வேலை பண்ணிச்சுன்றதை இன்னமும் என்னால் நினச்சா மறக்கவே முடியாத மாதிரி இருக்கு.
ஃபஸ்ட்டு டைம் அந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இருந்துச்சு, மயக்க வர மாதிரி. தலையில் கை வச்ச மாதிரி பெட்டில் படுத்துட்டேன். இது நாளாக நாளாக பழக்கமாகிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்துச்சு. போதைப் பொருட்கள்லாம் பேன் பண்ண போகிறாங்கன்னு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சப்ளை பண்ண அந்த பர்சனுக்கு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு, எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணுறேன். யாருமே எடுக்கலை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். கடைசியாக நம்ம சூசைட் பண்ணுறது தான் வழி. வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக போயிடுறதுக்காக தான் இதை நான் டிசைட் பண்ணேன். நான் எதனால் சூசைட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த லெட்டரை நான் எழுதி வச்சுருக்கேன். ஒன்று தொட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக விடாது. அதுக்கு இதுதான் உதாரணம்.